Exercise 8.1 11th sum. So age in years கொடுத்திருக்காங்க, class interval கொடுத்திருக்காங்க, number of people affected வந்து frequency. So நம்ம என்ன பண்ணோம், class interval கொடுத்தா x கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட middle value கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணணும், 2 ஆல் டிவைட் பண்ணணும். So 0 plus 10 10 10 by 2 னா 5 வரும். இதில் ரெண்டு திங் மட்டும் கண்டுபிடிச்ச போதும் அப்புறம் அந்த ஈக்குவல் வித்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 plus 20 னா 30, 30 by 2 னா 15 வரும். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10, அப்போ 10 10 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25 வரும், தென் 35, தென் 45. இது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 40 plus 50 னா 90, 90 by 2 னா 45, தென் 50 plus 60 னா 110, 110 by 2 னா 55, தென் 60 plus 70 னா 130, 130 divided by 2 னா 65 வந்துடும். ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இங்கே 10ங்கனால 10 10 ஆட் பண்ணிக்கலாம். தென் அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸை எழுதிக்கலாம், எஃப் எழுதிட்டு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே அஷ்யூம்டு மீன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எல்லாம் சென்டர் வேல்யூவை ஏவா சூஸ் பண்ணோம் அஷ்யூம் மீடாக. ஸோ இங்கே 3 இங்கே 3னா சென்டரில் வந்து வர்றது 35. ஸோ d is equal to x minus 35. So 5 minus 35 na minus 30, 15 minus 35 na minus 20, 25 minus 35 na minus 10, 35 minus 35 na 0, 45 minus 35 na 10, 55 minus 35 na 20, 65 minus 35 na 30. Then இதை வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் கேட்டிருந்தாங்கன்னா, கிரியேட்டிவாக கேட்டிருந்தாங்கன்னா, இங்கே கேட்கல, கிரியேட்டிவாக கேட்டாங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக பை 10 பண்ணணும். தென் இந்த ஃபார்முலாலேயே இன்டூ 10 போட்டுக்கணும். லாஸ்ட்டாக ரூட் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 10 போடணும். பட் இவன் நம்ம இங்கே ஸ்டெப் டீவியேஷனில் யூஸ் பண்ணல, டேரெக்டாகவே டி ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஸோ 30 ஸ்கொயர்னா 900 வரும், மைனஸ் 20 ஸ்கொயர்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 400, தென் 100 0 100 400 900 வந்துடும். தென் எஃப் இன்டூ டி, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 30னா 90, தென் மைனஸ் 100, தென் மைனஸ் 160, தென் 18 இன்ட்டு 0னா 0, தென் 12 into 10 na 120, then 7 into 20 na 140, then 4 into 30 na 120 வந்துரும். then f into d square கண்டுபிடிக்கலாம். so 9 into 300 அப்படின்னா 2700, 5 4s are 20, so 2000, then 16 into 100 na 1600, then 18 into 0 0, then 12 into 100 na 1200, 7 into 400 na 2800, then 4 into 900 na 3900 வந்துரும். ஸோ சமேஷன் எப்படி கண்டுபிடிக்கும் போது ப்ளஸ் நான் பாசிட்டிவாக தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 120னா இங்கே 260 வரும், தென் 260 ப்ளஸ் 120னா 380 வந்துடும். தென் அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணோம்னா 260 90னா 350 வரும். ஸோ 380 மைனஸ் 350னா 30 வந்துடும். தென் இது ஆட் பண்ணால் 13,900 வரும். தென் சமேஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 65 வரும். So sigma is equal to formula root of summation fd square by summation f minus summation fd by summation f the whole square. So substitute பண்ணிட்டு simplify பண்றோம். So 6 5s are 30, 13 5s are வரும். Then 2 5s are 10, 7 5s are 35, remainder 4, 8 5s are 40, 0. இங்கே 13 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி திங்கில் வந்து இப்போ ரெண்டுமே டிவைட் பண்ணி ஆகணும் ரெண்டையுமே அப்படிங்கும்போது நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே சேம் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ இங்கே 13 ஸ்கொயர் வரும், இங்கே 13 வரும். அப்போ எல்சிஎம் 13 ஸ்கொயர் எடுத்தோம்னா இங்கே 13 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பண்ணோம்னா மேலேயும் பண்ணணும். ஸோ 2780 இன்டூ 13 போட்டோம்னா 36,140 வரும். தென் மைனஸ் 6 ஸ்கொயர் வந்து 36 பை 13 ஸ்கொயர் வரும். அது ரூட்டு விட்டு வெளியில் எடுத்தோம்னா 13 வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 36,104 வரும். ஸோ அதுக்கு ரூட் எடுக்கலாம். ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து ரெண்டாக பார் போடணும். தென் 3னா 1 1s are 1 போடுவோம், 2 வரும். 61 இருக்கணும். குவாஷன்ட் இன்டூ 2, ஸோ 1 இன்டூ 2னா 2 வரும். ஸோ 9 9s 20 நினச்சிட்டோம்னா 10 times, ஸோ 9 times போட்டு பார்க்கலாம். ஸோ 9 9s are 81, 8 9 2s are 18 ப்ளஸ் 8னா 26 வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துடும். அடுத்தது 0 4 இறக்கலாம். ஸோ இறக்கும் போது என்னன்னா 4 வந்து இங்கே குவாஷன்ட் இன்டூ 2னா 19 இன்டூ 2 38 வரும். ஸோ அடங்காது. ஸோ அதனால் ஒரு 0 சேர்த்துட்டு அடுத்த 2 நம்பர் எடுக்கணும். அது இல்லாதனால என்ன பண்ணுறோம்னா பாயிண்ட் வச்சுட்டு 00 போடுறோம். ஸோ 400ன்னு வருது. ஆனால் இங்கே 1 போட்டாலும் 381 தான் வரும். ஸோ இங்கே 380 இருக்குது. ஸோ 1 போட்டாலும் 3000க்கு மேலே ஆயிரும். ஸோ அதனால் இங்கே 0 சேர்த்து மறுபடியும் இங்கே 0 சேர்த்து இங்கே 00 சேர்த்துக்கலாம். ஸோ 1 டைம் போட்டால் 38,000 வந்துடும். ஸோ 190 வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக இதோட ரூட் வேல்யூ 190 பை 13 பண்ணணும். இப்போ எகெயின் டிவிஷன் பண்ணணும். So 190 13 divide பண்ணுறோம். So 1 into 13 13, so remainder 6 வரும். 16 4 into 13 52,
தென் பாயிண்ட் வச்சு 8 வரும். தென் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனா 6 into 13 78. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் போதும். ஸோ சிக்மா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 14.6. ஸோ இதுதான் புக் பேக் ஆன்சர்.